Welcome to all. Last video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா recombinant DNA technology பார்த்தோம். Today see about restriction enzyme பார்க்க போறோம். இப்போ DNA technologyக்கு some enzymes வேணும். அது cutting enzymes இருக்கும். இன்னொன்று வந்து joining enzymes இருக்கும். அந்த enzymes பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். First, restriction enzymes. Restriction enzymes, two enzymes responsible for restricting the growth of bacteriophage in Escherichia coli were isolated in the year 1963. First பார்த்தீங்க அப்படின்னா the restriction enzyme எங்கேருந்து வந்து எடுத்தாங்க அப்படின்னா E. coli nothing but Escherichia coliன்னு சொல்லுவோம். Escherichia coli அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவிலேருந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா the restriction enzyme அப்படிங்கிறத ஐசோலேட் பண்ணாங்க. எந்த இயர் ஐசோலேட் பண்ணாங்க? 1963ல் ஐசோலேட் பண்ணாங்க. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பாக்டீரியோஃபேஜோட க்ரோத்தை அது இன்குபேட் பண்ணும். அதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷன். Now two enzymes இருக்கு இல்லையா, one was the enzyme which added methyl group to the DNA. என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு enzymes வந்து DNAவோட மெத்தில் குரூப் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் while the other cut DNA. அனதர் ஒன் என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏவை கட் பண்ணும். இதுதான் டூ என்சைம்ஸோட ஃபங்க்ஷன். ஒன்று வந்து டிஎன்ஏவோட மெத்தில் குரூப் ஆட் ஆகும். அதர் ஒன் என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏவை கட் பண்ணும். லேட்டர் வாஸ் கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். இதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த என்சைம்ஸை வந்து நியூக்ளியேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். A restriction enzymes are restriction endonuclease is an enzyme that cleaves DNA into the fragment at or near specific recognition sites within the molecules known as the restriction site. இப்போ இந்த restriction enzymes இருக்கு இல்லையா, இந்த restriction enzymes என்ன சொல்கிறோம் அப்படின்னா cutting enzymes அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு DNA molecules இருக்குது. இப்போ அந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏங்கிறது என்ன சொல்கிறோம், நம்ம டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த என்சைம்ஸ் வந்து கட் பண்ணும். எல்லா இடத்துலையும் போய் கட் பண்ண முடியாது. அதுக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரெகக்னிஷன் ஸ்பெசிஃபிக் ரெகக்னிஷன் சைடு இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க பர்டிகுலர் ரெகக்னிஷன் சைடில் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த என்சைம்ஸ் வந்து கட் பண்ண முடியும். டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ரெகக்னிஷன் சைடில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து கட் பண்ணுது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைடு அப்படின்னு சொல்லிட்டோம். பேஸ்ட் ஆன் தர் மோட் ஆஃப் ஆக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு எண்டோநியூக்ளியஸ் அண்டு எக்ஸோநியூக்ளியஸ் அண்டு எண்டோநியூக்ளியஸ். இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா எக்ஸோநியூக்ளியஸ் அண்டு எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு டிவைட் பண்ணுறோம். இப்போ எக்ஸோநியூக்ளியஸ் ஆர் என்சைம் விச் ஆர் ரிமூவ் த நியூக்ளியோடைட் one at the time from the end of the DNA molecules. இப்போ இந்த எக்ஸோநியூக்ளியஸ் எண்டோநியூக்ளியஸ்னு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸோநியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாக்க இப்போ நியூக்ளியோடைடு இருக்கு இல்லையா, டிஎன்ஏ மூலக்கூறின் ஒரு முனையிலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நியூக்ளியோடைடு பேஸ் பேரை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு வரும். இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க டிஎன்ஏ மூலக்கூறின் ஒரு முனையில் இருந்து நியூக்ளியோடைடுகளை நீக்கும், நியூக்ளியோடைடுகளை ரிமூவ் பண்ணும். இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பால் 31 கொடுத்துருக்காங்க. எக்ஸோநியூக்ளியஸ் 3rd இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸோநியூக்ளியஸ்க்கு உள்ள எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எண்டோநியூக்ளியஸ் ஆர் என்சைம் விச் பிரேக் த internal phosphodiester bond within the DNA molecule. இப்போ டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏ மாலிகுலில் என்ன இருக்குது, பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்குது. இந்த பாண்டை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் பிரேக் பண்ணும், உடைக்கும். அதுதான் அதோட வேலை. எதோட வேலை? எண்டோநியூக்ளியஸோட வேலை. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஹிண்ட் 2 ஈகோ R1, அடுத்தது PVUL, POMH1 அண்ட் TAC1. இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டால் எண்டோநியூக்ளியஸோட ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள்
எக்ஸோ நியூக்ளியஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்போ டிஎன்ஏ மூலக்கூறின் ஒரு முனையில் இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் நியூக்ளியோடைடுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுது. எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் உட்புறத்தில் இருக்கக்கூடிய பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை வந்து பிரேக் பண்ணுது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்? பால் 31 கொடுத்துருக்கோம், எக்ஸோ நியூக்ளியஸ் 3 கொடுத்துருக்கோம். எண்டோநியூக்ளியஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டால் ஹிண்ட் 2 ஈகோ R1 PVUL அண்ட் பாம் H1 TAC 1 இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேபிளர் காலமே கொடுத்தோம். இப்போ என்ன சொல்கிறோம்? ரெகக்னைசன் சீக்வென்ஸ் இருக்குது. இந்த சீக்வென்ஸை எந்தெந்த என்சைம்ஸ் வந்து கட் பண்ண போகுது, இந்த என்சைம்ஸை எந்த மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து நம்ம ஐசோலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்குது, மைக்ரோபியல் சோர்ஸ் இருக்குது, ரெகக்னிஷன் சீக்வென்ஸ் இருக்குது, ஃப்ராக்மெண்ட் இருக்குது. ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டாக்க டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இழை இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஃப்ராக்மெண்ட். இப்போ ஃப்ராக்மெண்ட்டில் எந்த இடத்த நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸில் ALU அலு 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்ரோஃபேக்டர் லூட்டியஸ் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஆர்கானிசம்ஸ். இந்த ஆர்கானிசம்ஸ்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, ALU1 அப்படிங்கிற ஆர்கானிசத்தை என்சைம்ஸை ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதோட ரெகக்னிஷன் சைடு பார்த்தோம், சீக்வென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5' எண்டில் AG அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின், அதான் AGCT அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3' எண்டில் இதுக்கு என்னவாகும் அப்படின்னு கேட்டால் இது ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படியே என்னவாகும் அப்படின்னா மாற்று முறையாக இருக்கும். இங்கே பாருங்கள் T, இங்கே C, இங்கே என்ன இருக்குது A, இங்கே என்ன இருக்குது G, இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ 5' 3' எண்டு 3' 5' எண்டில் வரும்போது அப்படியே என்னவாகும் அப்படின்னு கேட்டால் டோட்டலாக தலைகீழாக வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், இதில் என்ன இருக்குது AG இருக்குது, அடினைன் குவானைன் இருக்குது, தைமின் சைட்டோசின் இருக்குது, இங்கே CT இருக்குது, இங்கே GA இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பிளண்ட் எண்டுன்னு சொல்லுவோம், ஸ்டிக்கி எண்டு. இந்த பிளண்ட் எண்டு ஸ்டிக்கி எண்டை பற்றி பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதை கவனிங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க இதை வந்து எப்படி கட் பண்ணணும், இப்போ AGTC இதை கட் பண்ணுறதுக்கு எந்த என்சைம்ஸ் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ALU1 அப்படிங்கிற என்சைம்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த நியூக்ளியோடைடு பேஸ் பேரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்டை நம்ம கட் பண்ண முடியும். எந்த எண் மூலம் கட் பண்ண முடியும்? பிளட் எண் மூலம் நம்ம கட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாம் H1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் பேசிலஸ் அமைலோ லிக்யூஃபேசியன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த என்சைம்ஸை ஐசோலேட் பண்ணுறோம். இது 5' எண்டில் என்ன இருக்குது, 3' எண்டில் என்ன இருக்குது. 5' எண்டில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் GGATCC இது 3' எண்ட். இப்போ 3' எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதே அப்படியே மாறும் இல்லையா. இப்போ பாருங்கள், இது என்ன, இதை கட் பண்ணுறதுக்கு அதாவது ஜியும் இங்கேருந்து இந்த G வரைக்கும் கட் பண்ணணும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் Gயை கட் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் என்னது அப்படின்னா ஃப்ராக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெகக்னிஷன் சைடு, இதை கட் பண்ணுறதுக்கு இந்த என்சைம்ஸ் தான் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஈகோ R1 அப்படிங்கிறது ஈகோலை எஷர்ஷியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியாவிலேருந்து நம்ம இந்த ஈகோ R1 அப்படிங்கிற என்சைம்ஸை ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம். அது எந்த நியூக்ளியோடைடு பேஸ் பேரை கட் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது 5' எண்டில் GAATTC அப்படின்னு இருக்குது. 3' எண்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க 5' to 3' எண்ட், இது 3' to 5' எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா CCTAGG அப்படின்னு இருக்குது. இந்த ரீஜனை கட் பண்ணுறதுக்கு அதாவது Cலேருந்து இந்த A வரைக்கும், இப்போ குவானைன்லேருந்து அடினைன் வரைக்கும் கட் பண்ணுறதுக்கு மெயினாக இது ஈகோ R1 அப்படிங்கிற என்சைம்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இது ஸ்டிக்கி எண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், HAE 3 இது வந்து எதுலேருந்து எடுக்கிறோம், எந்த ஆர்கானிசத்துலேருந்து இந்த என்சைம்ஸ் ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹீமோஃபில்லஸ் ஏஜியாப்டஸ் அப்படிங்கிற ஆர்கானிசத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த என்சைம்ஸை நம்ம ஐசோலேட் பண்ணுறோம். இங்கே இருக்குது ரெகக்னிஷன் சீக்வென்ஸ் என்ன இருக்குது, குவானைன் GCC 5' to 3' எண்ட், 3' to 5' எண்டில் இங்கே இருக்குது. இங்கே இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் கட் பண்ணுறோம் பாருங்கள், நடுவில் கட் பண்ணுறோம். இது கட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாக்க இந்த என்சைம்ஸ் வேணும்.
HAE தேர்ட் அப்படிங்கிற என்சைம்ஸ் வேணும். லாஸ்ட் வந்து ஹிண்ட் தேர்ட். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஆர்கானிசத்துலேருந்து ஹீமோஃபில்லஸ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹிண்ட் தேர்ட் அப்படிங்கிற என்சைம்ஸை ஐசோலேட் பண்ணுறோம். இப்போ 5-3' இருக்குது, 3' to 5' இருக்குது. இதில் பாருங்கள் இந்த அடினைன் இதுலேருந்து அடினைன் வரைக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் இந்த ஹிண்ட் தேர்ட் அப்படிங்கிற என்சைம்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃப்ராக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு பேஸ் பேரை கட் பண்ண முடியும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்டிக்கி எண்ட் இருந்தால் தான் இந்த நியூக்ளியோடைடு பேஸ் பேரை நம்மளால் கட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மாலிகுலார் சிசர். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் மாலிகுலார் சிசர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான் மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எதில் மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் மெயினாக யூஸ் ஆகுது. இந்த என்சைம்ஸ் exist in many bacteria where they function as a part of the defense mechanism called restriction modification system. இது பாருங்க இந்த மாதிரி என்சைம்ஸ்லாம் நம்ம நிறைய பாக்டீரியாவிலேருந்து ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம். இது இல்லாமல் இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாக்க பாதுகாப்பின் அமைப்பின் பகுதியாக இது செயல்படுது. ஒரு இதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து மெயினாக செயல்படுது. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க பாதுகாப்பு அமைப்பின் பகுதியாக செயல்படுகின்றன. ஸோ கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம். அதனால தான் இதை வந்து தடை கட்டு மாற்றுருவாக்க தொகுதி அப்படின்னு சொல்கிறான். ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பேர். இதில் என்ன இருக்குது நமக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் there are 3 main classes of restriction endonuclease. எண்டோநியூக்ளியஸை மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் மூணு டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு கேட்டால் டைப் 1, டைப் 2 அண்டு டைப் 3 அப்படின்னு 3 கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். எதை எண்டோநியூக்ளியஸை which differ slightly by their mode of action. ஒன்றுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்லைட்லி ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் ஒவ்வொருலையும் இப்போ டைப் 1 இருக்கும், டைப் 2, டைப் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மாறுதலாக இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் இதில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி டைப் 2 enzyme is prepared for use in the recombinant DNA technology as they recognize and cut DNA within a specific sequence typically consisting of 4 to 8 kilo base pair. Examples of the certain enzymes are given in the table. இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த டேபிள்ஸ், இதுதான் இந்த டேபிள்ஸ் தான் இதை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த எண்டோநியூக்ளியஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 3 டிவைட் பண்ணியிருக்கோம். டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு நம்ம 3 டிவைட் பண்ணியிருக்கோம். இதில் டைப் 2 அப்படிங்கிற என்சைம்ஸ் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க இது ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் டைப்பிக்கலி கன்சிஸ்டிங் ஆஃப் 4 to 8 பேஸ் பேர். இது பேஸ் பேர் எப்படி இருக்கும், அதாவது நியூக்ளியோடைடு பேஸ் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் 4 to 8 பேஸ் பேராக இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்வேஸ் கட் டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு இது மெயினாக யூஸ் ஆகுது. At a point of the recognizing specific sequence of the 6 base pair. இப்போ 6 base pair இதை வந்து நான் அடையாளம் கண்டறியறதுக்கும் மெயினாக இந்த ஹிண்ட் செகண்ட் அப்படிங்கிற என்சைம்ஸ் மெயினாக யூஸ் ஆகுது. தி சீக்வன்ஸ் இஸ் நோன் அஸ் த ரெகக்னிஷன் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ரெகக்னிஷன் சீக்வன்ஸ். இப்போ ஹிண்ட் அப்படி 2 அப்படிங்கிற என்சைம்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் 6 பேஸ் பேரை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் மெயினாக வந்து ஹிண்ட் செகண்ட் அப்படிங்கிற என்சைம்ஸ் மெயினாக யூஸ் ஆகுது. இப்போ டுடே மோர் தென் 900 restriction enzymes have been isolated from the over 230 strains of bacteria. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் டோட்டலாக வந்து நமக்கு 230 பாக்டீரியாவிலேருந்து ஐசோலேட் பண்ணி எத்தனை வச்சுருக்காங்க டோட்டலாக
900 restriction enzyme இருக்குது. This sequence is referred to as the restriction site and is generally palindromic, which means that sequence in the both DNA strand the side read same in 5' to 3' direction and in the 3' to 5' direction. பாலிண்ட்ரோமிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் முன்பின் ஒத்த தொடர்வரிசை மாறிகள் இல்லையா, அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிண்ட்ரோமிக் ரிபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 5' எண்டு 3' எண்டு 3' எண்டு 5' எண்டு இதில் இங்கே பாருங்கள். இப்போ மெயினாக இதுதான் கொடுத்துருக்காங்க. பாலிண்ட்ரோமிக் ரிபீட்ஸ் அப்படிங்கிறது சிமெட்ரிக்கல் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் இன் டிஎன்ஏ ஸ்டாண்ட். டிஎன்ஏ ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 5' 3' எண்டு இருக்கும், 3' 5' எண்டு இருக்கும். அதில் பாருங்கள் இந்த 5' to 3' எண்டில் என்ன இருக்குது அப்படின்னா CATTA TCG அப்படின்னு இருக்கு இல்லையா, இதையே அப்படியே பாருங்கள் இந்த 3' to 5' எண்டில் அப்படியே ரிப்பீட் ஆகுதா பாருங்கள். இந்த GT அப்படியே ரிப்பீட் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிண்ட்ரோமிக் ரிபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மலையாளம். இந்த மலையாளம் அப்படிங்கிறத மறுபடியும் வந்து தலைகீழாக நீங்கள் எழுதி பார்த்தாலும் அதே தான் என்ன வரும், மலையாளம் அப்படிங்கிற வேர்டு தான் வரும். இதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பாலிண்ட்ரோமிக் ரிபீட்ஸ் அப்படின்னு பேர். ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் அதே மாதிரி வரும். இந்த 5' to 3' எண்டை இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் நம்ம ரைட் பண்ணாலும் என்ன வரும், இதே தான் வருது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிண்ட்ரோமிக் ரிபீட்ஸ் அப்படின்னு பேர். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா named by the standard procedure. அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா enzymes indicates the genus name இருக்கும், followed by the first 2 letters of the species letters இருக்கும், that the comes the strains of the organism and finally the Roman numerical. இப்போ ஒரு ஆர்கானிசம்ஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஜீனஸ் நேம் இருக்கும், ஸ்பீசிஸ் நேம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது எந்த பாக்டீரியாவிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம், ஒரு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயினோட லெட்டர்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நியூமரிக்கல் ரோமன் நியூமரிக்கல் அப்படிங்கிறது அது எத்தனாவதாக கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கும். இதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீனஸ், ஸ்பீசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ரெயினோட நேம் அண்டு எத்தனாவதாக கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ரோமன் நியூமரிக்கல் நம்பர்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் இண்டிகேட்டிங் த ஆர்டர் ஆஃப் த டிஸ்கவரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோ R1. அப்போ ஈகோ R1 அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸை எடுத்துக்கிறோம். இப்போ ஈகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அப்படிங்கிறது எஷர்ஷியா அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. ஓகேவா, இந்த பாக்டீரியாவோட நேம் தான் ஃபஸ்ட்டு வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது CO அப்படிங்கிறதுன்னு கேட்டால் எஷர்ஷியா கோலை, இது வந்து ஜீனஸ் நேம், இது என்னது ஸ்பீசிஸ் நேம். ஓகேவா, CO அப்படிங்கிற செகண்ட் 2 லெட்டர்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயின், இப்போ ஸ்ட்ரெயின்ங்கிறது RY13 அப்படிங்கிற ஸ்ட்ரெயினுக்கு இதுலேருந்து ஒரு லெட்டர் ஏதாவது எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் RY13 இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரு லெட்டரை எடுத்து ஆர்னு கொடுத்துட்டாங்க. அண்டு ஃபஸ்ட்டு எண்டோநியூக்ளியஸ், அந்த எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்படி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈகோ R1 அப்படிங்கிற என்சைம்ஸ்க்கு ஜீனஸ், ஸ்பீசிஸ், ஸ்ட்ரெயின் அண்டு ரோமன் நம்பர்ஸ் இதை கொடுத்து ஒரு என்சைம்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா பிளண்ட் எண்ட் அண்ட் தென் கோகிசிவ் எண்டு, ஸ்டிக்கி எண்ட் ஆர் கோகிசிவ் எண்ட், பிளண்ட் ஆர் ஃப்ளஷ் எண்ட் அப்படிலாம் பார்த்தோம்ல. இப்போ இதை பாருங்கள், மெயினாக வந்து இதில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் க்ளீவ் த போத் ஸ்டாண்ட் ஆஃப் DNA த்ரூ த சென்டர் ரிசல்ட்டிங் இன் பிளண்ட் ஆர் ஃப்ளஷ் எண்ட். இதுக்கு வந்து பிளண்ட் எண்டுன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஃப்ளஷ் எண்டுன்னு சொல்லலாம். இந்த பிளண்ட் அண்ட் ஃப்ளஷ் எண்டு எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு DNA டபுள் ஹெலிக்கல் DNA ஸ்ட்ரக்சரை கட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக இது யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு DNA, அதான் நியூக்ளியோ பேஸ்பேர் இருக்குது பாருங்கள் இது இல்லையா. இப்போ இந்த பிளண்ட் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த நியூக்ளியோடைடு பேஸ்பேர் இருக்கு இல்லையா, இதை சென்டரில் நம்ம மைய பகுதியில் கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக என்ன யூஸ் பண்ணுவோம், பிளண்ட் எண்ட் ஆர் ஃப்ளஷ் எண்ட் வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்கிறோம் மைய பகுதியை கட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டிக்கி ஆர் கோகிசிவ் எண்டு. ஸ்டிக்கி ஆர் கோகிசிவ் எண்ட் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியோடைடு பேஸ்பேர் இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த
ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் வரைக்கும் கட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி கட் பண்ணுறதுக்கு, இது எதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டிக்கி ஆர் கோகிசிவ் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் ஏசிமெட்ரிக்கல் கட் அப்படின்னும் சொல்லலாம். இதுதான், இது வந்து சென்டரில் கட் பண்ணக்கூடியது பிளண்ட் எண்ட்டு. இப்போ சென்டர் இல்லாமல் எந்த ஒரு எண்ட்லையும் மையப்பகுதி இல்லைனா இந்த ரீஜன் எது எப்படி வேணாலும் கட் பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கோகிசிவ் ஆர் ஸ்டிக்கி எண்ட் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம். Such cut are called the staggered or asymmetrical cut அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் asymmetrical கட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டாகர்ட் கட் அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கு ஓகேவா, சென்டரில் கட் பண்ணுறது. இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூக்ளியோடைடு பேஸ் பேர்லேருந்து இப்படி நியூக்ளியோடைடு பேஸ் பேரை கட் பண்ணி நமக்கு வந்து 5'3' எண்ட் கிடைக்குது பாருங்கள். The two other enzymes that play a important role in recombinant DNA technology. இந்த ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 enzymes எதில் மெயினாக யூஸ் ஆகுது, recombinant DNA டெக்னாலஜியில் மெயினாக யூஸ் ஆகுது. DNA linkase அண்ட் alkaline phosphate. இப்போ நெக்ஸ்ட் என்சைம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் alkaline phosphate அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் DNA linkase அப்படிங்கிறது இருக்குது. இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் நம்ம மெயினாக பார்க்குறது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பார்த்தோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எங்கேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க, ஒரு பாக்டீரியாவிலேருந்து. அது என்ன பாக்டீரியா, எஷர்ஷியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியாவிலேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. இது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று எக்ஸோநியூக்ளியஸ், அதர் ஒன் இஸ் த எண்டோநியூக்ளியஸ். இப்போ சில மைக்ரோபியல் சோர்ஸ்லேருந்து, மைக்ரோபியல் சோர்ஸ் மீன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து சம் ஆஃப் த என்சைம்ஸை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த நியூக்ளியோடைடு பேஸ் பேரை கட் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து மெயினாக ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜியில் யூஸ் ஆகுது. இதில் என்னென்ன மெயினாக வந்துக்கு நமக்கு டோட்டலாக வந்து ஒரு 230 ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது பாக்டீரியா அதுலேருந்து ஐசோலேட் பண்ணி நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கோம். 230 பாக்டீரியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 900 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம் ஐசோலேட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ பாலிண்ட்ரோமிக் அப்படிங்கிறது என்னது, ரிப்பீட்டட். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிண்ட்ரோமிக் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஏசிமெட்ரிக்கல் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். திரும்ப அதே மாதிரி வரக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் தான். இப்போ 5'3' எண்டை அப்படியே எழுதினோம் அப்படின்னாக்க மாறுதலாக எழுதினோம் அப்படின்னா அதே தான் வரும். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிண்ட்ரோமிக் சிமெட்ரின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, மலையாளம். இந்த மலையாளத்தை இந்த சைடு அதை ரிவர்ஸ்ட் அந்த டைப்பில் எழுதினாலும் என்ன வரும் அப்படின்னா மலையாளம் அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பிளண்ட் எண்ட் ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து கோகிசிவ் எண்ட் இருக்குது. பிளண்ட் எண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு பேஸ் பேரை என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டரில் கட் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. கோகிசிவ் எண்டு மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாக்க இந்த எண்ட் அதாவது என்ன முனைகளில் கட் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க.